ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து காலமாக இருக்கிறபடியினால் மற்றொரு தலைப்பில் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது விசுவாசம். இன்றைய செய்தியின் தலைப்பு நாம் விசுவாசம் பெருக வேண்டும். ஏனென்றால் இன்று அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் பற்றுதல் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் என்பது அநேகருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. என்ன, எதற்கெடுத்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டுமா? எதற்கெடுத்தாலும் அவரிடம் கேட்டு நாம் செய்ய வேண்டுமா? நமக்கு என்று சுயசித்தம் செய்ய வேண்டாமா? நான் அதிகமாக படித்திருக்கிறேன், உலகத்தை அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது விசுவாசம் என்பது ஒரு வரம். இன்று அநேகர் தீர்க்கதரிசன வரங்களை நாடி, குலமாக்கும் வரங்களை நாடி, அப்படி ஒரு வரம் இருந்தால் நன்றாக இருக்கும், அதன் மூலம் நாம் கிறிஸ்துவ சமுதாயத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் முக்கியமாக நாம் விசுவாசம் அதை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் வளர முடியும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஆகையால் நாம் இன்றைய காலத்தின் தலைப்பு விசுவாசம் பெருக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், கர்த்தர் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இதுவரைக்கும் நீங்கள் காஸ்பல்ஸ் பார்த்தீர்கள் என்றால் இயேசு இயேசு என்றுதான் வரும். இயேசு அவர்களை நோக்கி, அவரிடம் இயேசு, அவர்கள் இயேசுவிடம், அப்படி என்றுதான் ஒரு சபாஷணை நடக்கும். ஆனால் இங்கு பாருங்களேன், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி. இப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனாக கர்த்தராக கண்டு கொண்டார்கள். என்றால் ஒரு காரியம் நாம் அறிய வேண்டும், நாம் பிதாவாகிய தேவனால் மட்டுமே தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க முடியாத ஒரு கிருபையை அருள முடியும். முன்குறித்தவர்களுக்கு மட்டும்தான் அது முடியும். அவருடைய தேவ தயவு, அவருடைய இரக்கம், நீடியும் சார்ந்தம் இருந்தால் மட்டுமே தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க முடியும். அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் நாம் கடைசி காலங்களில் வைத்துக் கொள்ளலாம், இப்பொழுதே பெருக வேண்டும் என்று. ஆனால் இங்கு பாருங்கள், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. மறுபடியும் பாருங்கள், அதற்கு கர்த்தர், அதற்கு இயேசு என்று கூட சொல்லவில்லை, அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்கிட்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியுமா? பிரியமானவர்களே, ஒரு இல்லாத காரியம். நாம் ஒரு அத்தி மரத்தை பிடித்து வேரோடு பிடுங்கிட்டு நீ கடலிலே போய் நடப்படுவாயா என்று சொன்னால் அது நாம் கனவிலும் நினைவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அசாதாரணமான காரியம். நாம் விசுவாசம் என்பது ஒரு அசாதாரணமான காரியங்களை நாம் சாதாரண நிலையில் இருந்து நடப்பிப்பதுதான். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தர் என்று அழைத்து எங்கள் விசுவாசத்தை பெருக வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு கர்த்தர், நீங்கள் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் என்ன காரியம் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, முடியாது என்று நினைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் செயல்படுத்த முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அதிக விசுவாசம் வைத்திருக்கிறோமா? நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறோமா? இல்லை இது ஒரு தேவை என்றால் மட்டும் கேட்டு அந்த தேவை முடிந்தவுடன் பெற்று சென்றவுடன் ஓடி விடுவதல்ல விசுவாசம். அது ஏதோ மற்றவர்கள் கூட வருவார்கள். நீங்கள் புறமசங்களை பார்த்தீர்கள் என்றால், நான் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக, வியாதி குணமடைவதற்காக, ஒரு சில காரியங்களுக்காக நம்பிக்கை வைப்பார்கள். அது முடிந்தவுடன் அவர் சென்று விடுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அன்போ பிரியமாக இருக்காது. அவரை ஒரு கடவுளாக, பரிசுத்த கடவுளாக நினைத்துக் கொள்வார்கள். அப்படி அல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் பெருக வேண்டும். இந்த லெந்து காலங்களில் நமக்கு அநேக ஆராதனைகள், காலை 6 மணியோ 7 மணி ஆராதனை, ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வச்சு அதிகமான வசனத்தை கேட்பதற்காகவும் உபவாசம் செய்வதற்காகவும் அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எதற்காக என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏதோ வெறுமனே சிந்திப்பது மட்டுமல்ல,
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை பெருக்குவதுதான். ஐயா, நம்ம ஒவ்வொரு நெந்து காலமும் நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நெந்து காலமும் அநேக வேதவசனங்களை பிரசனங்களை கேட்ட பின்பு நாம் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா? இந்த காரியத்தில் நாம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கலாம். இது எனக்கு முடியாததாக இருக்கிறது, ஆண்டவர் என்னை முடித்து கொடுப்பார் என்றெல்லாம் நாம் அவரை பற்றியே நாம் உயர்த்தி பேசும்பொழுது அதுதான் விசுவாச வாழ்க்கையின் ஒரு உயர்வு. அது அதிக தாழ்வு வந்தாலும் ஆண்டவர் சித்தம் செய்து நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், எதையும் சகிப்பேன் என்று சொல்லுவதுதான் விசுவாசம். ஐயா, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர் கேட்ட பொழுது, கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் நாம் அநேக காரியங்கள் நாம் பெருக வேண்டும் என்று விடுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய அந்தஸ்து பெருக வேண்டும், ஆஸ்தி பெருக வேண்டும், புகழ் பெருக வேண்டும், என்னுடைய படிப்பு பெருக வேண்டும், வேலையில் நாம் உயர வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் நிச்சயமாக அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். இந்த 2 காலங்களில் தினமும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கள், என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கள் என்று கேட்டு பாருங்களேன். பிற்பாடு நீங்கள் தெரியும், எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையில் இது நடக்காது, நடக்க முடியாது, கைவிடப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் கண்டிப்பாக கைகூடி வருவதை நாம் காணலாம். ஆகையால் விசுவாசம் என்பதுதான் ஒரு அடித்தளம், ஆணிவேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைப்பது. அது இல்லாமல் வெறுமனே கட்டப்பட்டு போய்கொண்டே இருந்தால் ஏதாவது ஒரு சோதனை வேதனை வரும் பொழுது நாம் விசுவாச வாழ்க்கையை இடிந்து குலைந்து போய்விடும். அநேக பிரசங்கிமார்கள் கூட ஒரு பெரிய காரியம் வரும் பொழுது சற்று தடுமாறி புறமசுத்தரை போல சென்று விடுகிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள். காரணம், அவர் மேல் ஒரு விசுவாச வாழ்க்கையில் வளராததுதான், அதை வேண்டாம் என்று நினைத்ததுதான். எதற்கு விசுவாச வாழ்க்கை? நான் ஒரு செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணினால் கேட்க மாட்டார்களா? கூட்டம் வருகிறதே. ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களே என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் விசுவாசத்தை பற்றி அதிகமாக பிரசங்கிமார்கள் அதிகம் குறைந்து வந்து போகிறது. ஆகையால் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, இந்த காலங்களில் நாம் விசுவாசம் பெருக வேண்டும் என்று நமக்குள் ஒரு வாஞ்சை வேண்டும். அந்த ஜெபத்தை நாம் தினமும் ஏறெடுக்க வேண்டும். நாம் விசுவாசத்தினால் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது, எப்படியெல்லாம் நம் வாழ்க்கை மாறுகிறது என்று நாம் சிந்திப்போமானால் நிச்சயமாகவே அந்த விசுவாச வாழ்க்கையை அதிகமாக விரும்புகிற மக்களாக நாம் காணப்படுவோம். முதலாவது, விசுவாசிக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இரத்தத்தை நம்பினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவரிடம் அறிக்கை செய்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதுதான் உண்மைதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் எனக்காக வந்து ஜீவனை கொடுத்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், தம் இரத்தத்தை எனக்காக சிந்தினார், அவருடைய இரத்தம் என் பாவங்கள் கழுவி என்னை சுத்திகரிக்கும் என்று ஒரு விசுவாசம் இருந்தால் மட்டுமே தான் நாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சு பொழுது நிச்சயமாகவே நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியின் வீட்டில் வந்து ஆண்டவருடைய தரிசனத்தின் மூலம் அந்த புறஜாதியார் மக்களிடம் வந்து பிரசங்கித்த போது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். முதலாக ரட்சிக்கப்பட்ட புறஜாதி மதத்தான் கொர்நேலி மட்டும்தான். அதற்கு முன்பாக யூதர்கள் மட்டும்தான் மனம் தெரிந்து கொண்டிருந்தார்கள். அதற்கும் ஒரு சொற்ப ஜனங்கள் தான். அவர்களும் அதிக தர்க்கம் பண்ணிகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியார்களாக இருந்தார்கள். ஆகையால் இந்த புறஜாதி மக்கள் கேட்டுக்கொண்ட பொழுது அவர் நிச்சயமாகவே அவர்களுக்கும் பாவ மன்னிப்பை அள்ளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஜனமாக தான் நாம் ஜீவிக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்னுமில்ல, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற மக்களாக, ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த கொர்நேலியை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றது போல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வெறும் விசுவாசம்.
கொர்நேலியு கூட மிகவும் நல்ல மனிதராக அநேக தான தர்மங்களை செய்து கொண்டு ஜெப வாழ்க்கையில் அதிகமாக தன் வீட்டாரோடும் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அதெல்லாம் அவருக்கு பாவ மன்னிப்பு பெற்றுத்தரவே இல்லை. அவரிடம் ஒரு தூதன் சொன்ன பொழுது, நீ பேதுரு என்பவரை கூப்பிட்டு அவர் உனக்கு விலைக்கு சொல்லுவார் என்ற பொழுது அவர் முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார். அவர் கேள்விப்பட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டார். பிரியமானவர்களே, இதுதான் நாம் விசுவாசத்தினால் நடக்கும் பயன். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான், விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் பாவ உணர்வு அடைகிறோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு ஏற்ற பலனை தேவன் கட்டளையிடுவார்கள். இரண்டாவதாக, விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய துதியை பாடுவார்கள். நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம், அநேக ஆராதனை கீதங்கள் என்று கீர்த்தனைகள் பாமாலைகள் எல்லாம் பாடப்படுகின்றன. ஆனால் நாம் எவ்வளவு தூரம் அதை உணர்ந்து உற்சாகத்தோடு அந்த துதி ஆராதனையிலும் கீர்த்தனையிலும் பாமாலையும் பாடுகிறோம் என்பது நாம் கவனிக்கத்தக்க விஷயம். இன்று அநேகர் கீர்த்தனை பாமாலை புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவதே இல்லை. ஏதோ செல்போனில் தேடி 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 பார்த்து அதில் ஏதாவது கிடைத்தால் பாடுவது, இல்லைனால் வெறுமனே சும்மா நிற்பது என்று. இல்லை பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, கர்த்தாதி தேவாதி தேவனின் மகிமையை உணர்ந்தவராக நாம் பாட வேண்டும். அதுதான் அது எப்போது நடக்கும் என்றால் நாம் விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுதுதான், ஆண்டவரே எனக்கு இத்தனை காரியங்கள் செய்தீரே, இனிமேல் கூட நீங்கள் செய்வீர், நீர் மட்டும் எங்களோடு கூட இருந்தால் போதும் என்ற ஒரு அன்பு விசுவாசம் பெருக்கத்தால் வரும்பொழுது மட்டும்தான் ஆண்டவரை நாம் வாய்த்திருந்து துதியை உயர்த்தி பாடுவோம். சங்கீதம் 106:12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். நாம் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 106 எதை குறித்து எழுதப்படுகிறது என்றால், இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டின பொழுது பலவிதமான அதிசயங்களை அற்புதங்களை கண்டு ஆண்டவர் அவர்களை விடுவித்து வனாந்தரத்தில் நடத்தின பொழுது அந்த எல்லா அதிசயங்களையும் நினைத்து துதியை பாடின ஒரு சங்கீதம். ஆகையால் இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் சமுத்திரத்தை அதட்டின பொழுது அது வற்றி போயிட்டு வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ஆழங்களில் அவர்களை நடந்து போக பண்ணினார். பிரியமானவர்களே, அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆழங்களில் நடந்து போனார்கள். நாமும் கூட ஏதோ கண்காணாத ஆழங்களில் நடக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாச ஜீவியம் முக்கியம். இங்கு ஆழம் என்பது ஒரு ஆபத்தான காரியம் கூட. ஆனால் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம், அவர் அதட்டினார், சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் மிரியாம் தீர்க்கதரிசியோடு மகிழ்ந்து பாடின பாடல் தான் நமக்கு தெரியும். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை துதித்து பாடல் வேண்டும். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். நாம் விசுவாசத்தோடு தேவனுடைய துதியை பாடுகிற மக்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஏனோதானம் என்று ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று வெறுமனே வாய்ப்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? சினிமா பாடல்களையும் கேட்டுவிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு சென்று நம் ஆண்டவருடைய துதியை பாடவே முடியாது. அந்த பாடல்கள், சினிமா பாடல்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை ஊற்றி வளர்க்காது. ஆகையால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் துதி பாடல்களை மனப்பூர்வமாக பாட வேண்டும் என்றால் நிச்சயமாகவே அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்பது. நீங்கள் அப்படி கேட்டு பாருங்களேன், நிச்சயமாகவே பெரிதான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக, விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. நாம் அநேக காரியங்களில் காரியங்களை நடக்கிறோம். பதறுவது என்றால் சாதாரணமாக சும்மா இருக்கவே, எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பது. ஏதாவது ஒரு காரியம் குறித்த நேரத்தில் கிடைக்கவில்லை, நடக்கவில்லை என்றால் ஐயோ அப்படி ஆகிவிட்டு, அப்படி என்றால் எல்லாமே ஒரு நெகட்டிவ் தாட்டாக நினைத்து அப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒரு பதறி பேசுவதுதான். ஆகையால் நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த பதற்ற குணம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதுதான் வேதாகம் நம்மை சொல்கிறது. ஏசாயா 28:16. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது,
இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். பிரியமானவர்களே, இங்க பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான ஒரு மூளைக்கல் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் பற்றுதலாக இருக்கும் பொழுது, விசுவாசமாக இருக்கும் பொழுது நாம் பதட்டப்படவே வேண்டியதே இல்லை. ஒரு காரியம் அந்த காலத்துக்குள் நடக்க முடியாவிட்டால் நாம் அதிகமாக அலட்டி கொண்டு கலங்கி தவிக்கவில்லை. காரணம், நம் விசுவாசம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை தடை பண்ணியிருக்கிறார், பரவாயில்லை, நாம் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியம் நமக்கு சாதகமாக முடிவதற்காக தான் சில தடைக்கற்களை ஆண்டவர் போட்டிருப்பார். இங்கு மோசேயின் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், மோசேயை ஆண்டவர் தண்ணீர் தவணத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்த பொழுது முதலாவது சொன்னது, நீ கண்மனையை பார்த்து அடி என்றுதான். அப்பொழுது தண்ணீர் பீரிட்டு வந்தது. ஆனால் இரண்டாம் முறை அந்த காரியத்தினால் தண்ணீர் தவணத்தினால் மக்கள் வாழும் பொழுது பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளை, நீ கண்மலையை பார்த்து பேச வேண்டும் என்று. ஆனால் மோசே இந்த ஜனங்கள் செய்த ஒரு முரட்டாட்டத்தினால் அதிகமாக மனம் பதறி கண்மலையை 2 தரம் அடித்து விட்டார். அப்பொழுது பிதாவானவர் தேவன் மோசேயை ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தாமல் தண்ணீரை பீரிட்டு வர பண்ணினார். ஆனாலும் பிதாவாகிய தேவனுடைய கோபம் மோசேயின் மேல் வீழ்ந்தது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழி நடத்திச் செல்ல வேண்டும் என்று விருப்பமுற்றிருந்தாரோ, அவரே அந்த கானானுக்குள் செல்ல முடியாமல் கொடுமுடியில் இருந்து பார்த்து விட்டு மறுத்து போனார். நீங்கள் கானானின் சுதந்திர வீதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மோசேயின் மகன்களுக்கு கூட எந்தவித ஒரு சுதந்திர வீதமும் காணியாட்சியும் அளிக்கப்படவே இல்லை. காரணம், ஒரு விசுவாசியாமல் மனம் பதறி பேசிவிட்டார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பதறி போய் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். பதறின காரியம் சிதறிவிடும் என்று நமக்கு தெரியும். ஆக எல்லாவற்றிலும் ஒரு பொறுமையாக, ஆழ்ந்த அடக்கமாக, நாம் இந்த காரியத்தினால் என்ன நடந்தது, ஏன் இது நடக்கவில்லையே என்று நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதபடி தேவன் நம்மை பொறுமை காக்க வைப்பார். அதற்கு விசுவாசம் அதிகம் முக்கியம். விசுவாசிக்கிறவன் பதறுவதே இல்லை. ஆகையால் இதை பெற்றுக் கொள்வதற்காக நாம் நெந்து காலங்களில், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும் என்ற ஜெபத்தை நாம் அடிக்கடி ஏறெடுக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் விசுவாசத்திற்கும் பொழுது ஒரு சேதமும் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கவே மாட்டார். அந்த சேதம் எதிரிகளின் மூலமாக வரலாம், இல்லை ஒரு துஷ்ட மிருகங்கள் மூலமாக வரலாம், இல்லை பொல்லாத கூட்டர்களின் ஒரு பிணையான வழக்குகளின் மூலமாக கூட வரலாம். ஆனால் எந்த சேதமும் நமக்கு அணுகுவதே இல்லை. தானியேலின் வாழ்க்கையின் கூட அவ்வாறு தான் நடந்தது. தானியேலை அவர்கள் பகைஞர்களெல்லாம் சூழ்ந்து கொண்டு சிறுகடியில் போட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை கொடுத்தார்கள். ராஜா கூட எந்த காரணத்துக்காக இதை செய்கிறார்கள் என்று அறியாமல் புரியாமல், ஒருவேளை நல்லதுக்கு தான் செய்கிறார்கள் என்று அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைத்து வைத்தார். ஆனாலும் தானியேல் கலங்கவே இல்லை, பதறவே இல்லை. இந்த காரியத்தை அவர் எந்த காரியத்தை மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று எதிர்பார்த்தார்களோ அதே காரியத்தை அவர் பதறாமல் தைரியமாக எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க 2 கையில் நீட்டி 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். அதை குறித்து அவர்கள் சிங்கக்குழியில் போட்ட பொழுதும் கூட அந்த ராஜாவுக்கு கூட அதிக கவலையாக இருந்தது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பாராக என்று சொல்லி அந்த இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை. காலையில் கிழக்கு விளக்கு முன்னே ஓடி வந்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனின் தாசனே, நீ தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்ட பொழுது, ஆம் ராஜாவே, நான் உத்தமனா இருந்தபடினால் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார், ஒரு சேதமும் இல்லை என்றார். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. துஷ்ட மிருகம்
எத்தனையோ சிங்கங்கள், அநேக கொலைப்பசியாக இருக்கிற சிங்கங்கள். அந்த சிங்கங்கள் அந்த எதிரிகளின் கூட்டத்தாரை தள்ளி போட்ட பொழுது அவர்களையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் பிரி போட்டது, அவர்கள் கீழே போவதற்கு முன்னதாக. அத்தனை பசியான ஒரு சிங்கங்கள். தானியேலை விட்டு வைத்திருந்து தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். காரணம், தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசப்படினால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இது ஒரு புறஜாதியான தனிய ராஜா தானியேலை பற்றி எழுதினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எந்த விதத்திலும் சேதமடைந்து விடாதபடி, ஒரு வியாதியினாலோ ஒரு ஆக்சிடென்ட்னாலோ இல்லை மற்ற காரியங்களால் நிலை கொழுந்து போகாதபடி, எதிரிகளால் சூழப்பட்ட சூழ்ச்சியான காரியங்களிலிருந்து நம்மை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் விசுவாசம். நாம் ஜம்ப் பண்ண வேண்டிய, ஆண்டவரே தானியேலை போல என் விசுவாசத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், பெருக பண்ண வேண்டும் என்பது இந்த தபசு காலத்திலும் ஒரு ஜெப விண்ணப்பமாக மாறட்டும். ஏனென்றால் இன்னும் எத்தனை காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. விசுவாசம் இருந்தால் மட்டுமே நாம் எத்தகையமான சோதனையும் நாம் சகிக்க முடியும், தாண்ட முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் உபவாசிப்போம். இந்த 2 காலங்களில் அநேகர் உபவாசம் செய்வார்கள். ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு நான் உபவாசிக்கிறேன், அதிக பட்டினியாக கிடப்பார்கள், இந்த ஒரு காரியத்துக்காக உபவாசிக்கிறேன் என்றார். ஆனால் உபவாசம் என்பது விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் உபவாசிக்கும் பொழுது நாம் செய்கிற மன்றாட்டை தேவன் கேட்பார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் இல்லாமல் வெறுமனே ஒரு சடங்காச்சாரமாக இந்த காரியத்தை இதை செய்ய வேண்டும் என்பதற்காக 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் பேரில் ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தை மன்றாடி கொண்டிருந்தால் எந்த காரியமும் நடக்காது. இது சத்தியம். புறஜாதி மக்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். அதுபோல்தான் நம்முடைய உபவாசம் இருக்கும். இது வேதாகம் நம்மை எடுத்துக்கொள்கிறது. யோனா தீர்க்கதரிசி அவர் நீவேக்கு அனுப்பப்பட்ட பொழுது இன்று 40 நாள் நீவேக்கு அவிழ்க்கப்பட்டு போகும் பொழுது சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்கள் மன்றாட்டு ஜெபத்தை எடுத்து ரெட்டுடுத்தி அவர்கள் தங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். மிருக ஜீவன்கள் கூட தண்ணீரும் குடிக்காமல் உணவும் குடிக்காமல் மன்றாட தொடங்கினார்கள். அப்பொழுது தேவன் அந்த பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். யோனா 3:5. அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்னும் 40 நாள் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற ஒரு எச்சரிப்பின் நியாயத்திற்பின் ஒரு அழிவின் சத்தத்தை கேட்ட பொழுது கூட அவர்கள் அதிக தாழ்மையாய் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்தார்கள். அவர்கள் விக்கிரக வணக்கக்காரர்கள் அதையெல்லாம் நீக்கி போட்டுவிட்டு தேவனை பரலோகத்தின் தேவனை விசுவாசித்து ஆண்டவர் தான் இந்த அழிவிலிருந்து மீட்க முடியும், இந்த தேவன் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் என்று உபவாசம் செய்தார்கள். 3 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் கேட்கப்பட்டது. அவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். எஸ்தர் ராஜாத்தி கூட ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமாக தீட்டிய இதை உபவாசம் இருந்து மாற்றி போட்டார். காரணம், அவள் ஆண்டவராக இயேசுக்கு ஆண்டவர் தேவாதி தேவனில் வைத்த நம்பிக்கை, யூதகுணமா பெண்ணாக இருந்தபடினா யெகோவா தேவன் மேல நம்பிக்கை பேரில் அந்த திட்டம் எல்லாம் தவறி கூடியானது. நாமும் கூட நியாயத்திற்பின் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகம் இன்னும் கடைசி காலத்தில் இருக்கிறபடியினால் நாம் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாகவே இந்த நினைவே மக்களை போல நாம் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்ய வேண்டும். வெறுமனே ஒரு சடங்காச்சாரமாக 40 நாள், ஒருவேளை 2 வேளை, ஏன் 3 வேளை உணவை கூட தவிர்த்து வெறும் தண்ணீர் ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்கிற மக்கள், உபவாசிக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து தேவனை என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அதற்காக நான் 40 நாள் நான் உபவாசம் செய்கிறேன் என்று கூறி ஜெபிக்கிறார்களா? இல்லை. வெகு சொற்ப ஜனங்கள் தான். அதை பற்றி அவர்களுக்கு அறிவே இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் உபவாசம் செய்கிறேன், இந்த காரியத்துக்காக உபவாசம் செய்கிறேன், இது எனக்கு நடத்தித்தாரு என்றுதான் கேட்பார்கள். ஆனால் இந்த காரியத்துக்காக நான் உபவாசம் செய்கிறேன், உங்கள் பேரில் உள்ள விசுவாசத்தை பெருக்க பண்ணும் என்று கேட்டு உபவாசிக்கிறார்களா என்று ஒரு சந்தேகம்தான்.
ஆனால் நீங்கள் நினிவே மக்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 3 நாள் தான் செய்தியை கேட்டார்கள், உடனே மனம் திருந்தி உபவாசித்து தங்கள் அழிவிலிருந்து தங்களை காத்துக் கொண்டார்கள். ஆகையால் நாம் நினிவே மக்களைப் போல தேவன் பேரில் விசுவாசம் வைத்து உபவாசம் செய்து நம்மை சுற்றியில் இருக்கிற அழிவிலிருந்து காத்துக் கொள்ளத்தக்கதாக இந்த 2 காலங்களில் தேவனே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று நாம் கேட்போமாக. தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். அடுத்ததாக, விசுவாசிக்கிறவர்கள் தன்னலமற்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாமே பொதுநலம் கருதிய மக்களாக இருப்பார்கள். நீங்கள் இந்த பொது நல சேவையை செய்கிற கிறிஸ்தவ ஊழியர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜார்ஜ் முல்லர், மதர் தெரசா, இன்னும் பல்வேறு காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பொதுநலம் உடையவர்களாக தான் இருப்பார்கள். தங்களுக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம், தேவன் பேரில் வைத்த விசுவாசம். எத்தனை காரியம் வந்தாலும் தேவன் இதை செய்ய சொன்னார், பார்த்துக் கொள்வார் என்றுதான். அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவையில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. நாம் தன்னலமற்ற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்றால், பொதுநலம் உள்ள கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் பெருக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வந்த பொழுது தன்னலமற்றவர்களாக மற்றவர்களுடைய நலன் கருதிதான் கிராமமாக சுற்றி திரிந்து பிணியாளிகளை குணமாக்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே வந்தார். அவர் பெயரில் நாம் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் தன்னலமற்றவர்களாக இருப்போம். பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். யாரும் தனக்குள்ளவே இது என்னுடையது, உனக்கு நான் இனி எடுக்க வேண்டாம், எனக்கும் என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு தான், உனக்காகவா நான் வைத்தேன் என்று யாருமே சொல்லவில்லை. எல்லா காரியம் அது எவ்வளவோ காஸ்ட்லியான திங்ஸாக இருந்தாலும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஆம், இந்த பொதுநல தன்மையுடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் தேவனே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்க வேண்டும். கடைசியாக, நாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆம், நம்முடைய கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக வரும். எப்பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம மேல் வரும் என்றால் நாம் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான். ஆகையால் தேவனே, உம்முடைய கரம் என் மேல் அமரத்தக்கதாக உன் பேரில் உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று இந்த ஜெபம் எல்லாரும் நேரடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆகையால் நாம் இதை மனதில் கொண்டு இந்த தபசு காலங்களில் ஒருபடி கூட விசுவாசத்தில் முன்னேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்ற தலைப்பில் சில காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, சீஷர்கள் கர்த்தரிடம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கூறினார்கள். அப்படி என்றால் உண்மை தேவாதி தேவனுமாக கர்த்தாதி கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டபடியினால்தான் அந்த காரியத்தை செய்தார்கள். கர்த்தாவே, ஆண்டவரை, நீரும் கூட அப்பொழுது கர்த்தர் கடுகுதி அளவு விசுவாசம் இருந்தால் இந்த அத்திமரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்றால் நடக்கும் என்று சொன்னீர். கர்த்தாவே, கர்த்தர் தாமே எங்களுக்கு பிதாவாகிய தேவன் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் ஆண்டவரை விசுவாசத்தை பெருக்க பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தானியேல் விசுவாசித்தான். கர்த்தாவே, அவர் செங்கக்கவியில் போடப்பட்டதும் கூட தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினால் ஒரு சேதமும் அடையவில்லை. கர்த்தாவே, நாங்களும் கூட இந்த உலகத்தில் இருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒரு சேதமும் அடையாதபடி தேவன் பேரில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நினிவே மக்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் போட்டார்கள். கர்த்தாவே, அவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்து உபவாசம் செய்து விசுவாசத்தை பெருக்கி அழிவிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எஸ்தர் ராஜாத்தி கூட ஆண்டவரை 3 நாள் பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் மேல் விசுவாசம் வைத்து உபவாசம் செய்த பொழுது அந்த ஆமானின் எல்லா சதித்திட்டங்களெல்லாம் தவிடு மொழியாக்கி போட்டே. கர்த்தாவே,
அந்த ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாசிகள் ஆண்டவரை பொதுநல நோக்குடையவராக இருந்தார்கள். அப்படி ஒரு பொதுநல சிந்தையை ஆண்டவரை சுயநலமாக எதற்கெடுத்தாலும் எனக்கு வேண்டும், எனக்கு என் ஃபேமிலிக்கு வேண்டும், என் கணவருக்கு வேண்டும், என் குழந்தைகளுக்கு வேண்டும் என்று சேர்த்து வைக்காதபடி பரிசுத்த தகப்பனே, நாங்கள் சுயநலம் இல்லாதவர்களாக மாற எங்கள் விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பொதுநலனில் அக்கறை உள்ளவர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிகளான பொழுது கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கும். கர்த்தாவே, அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வருஷ காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.